இந்த 2026ஆம் ஆண்டில் புதிய வருஷம் எப்படி இருக்கும், நான் என்ன பண்ணுவேன், எங்கே போவேன், கடந்த வருஷம் ஜான் ஏறுன பிரதர் முளம் சரிக்கிருச்சு, இந்த வருஷம் எப்படின்னு எனக்கு தெரில, பெரிய கமிட்மெண்ட் இருக்குது, ஒன்றுமே என்னால் முடியலை, எல்லாம் என் சக்திக்கு மேலே இருக்குது, தலைக்கு மேலே வெள்ளம் போகுது அப்படிங்கிறது உங்களுடைய சூழலாக இருந்துச்சுன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 2026 அப்படிங்கிறது நீங்கள் கடந்த வருஷத்திலே தோற்று போன, செயல்பட முடியாதபடி தேங்கி நின்ற இடங்களில் இருந்து மீண்டும் தூக்கி எடுத்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி, புதிய வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கே ஆயுசு நாட்களை பெருக பண்ணி மீண்டும் ஒரு வருஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் நம்பிய ஊழியர்கள், நான் நம்பின உறவினர்கள், என்னுடைய மானசீக குரு அல்லது எனக்கு உதவி செய்தவர்கள், அதிகமாக என்னை நேசித்த என்னுடைய அம்மா அப்பா பாட்டி போன்ற உறவுகள், இவங்கெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. இந்த இழப்பை நான் எப்படி சரிப்படுத்துவேன், என்னுடைய எதிர்காலம் இவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நான் நினச்சேனே, இவங்களை வச்சு நான் நிறைய திட்டங்களை வச்சுருந்தேனே, இதை எப்படி நான் ஈடுபடுத்துவேன், இதை எப்படி நான் சரிப்படுத்த முடியும், என்னுடைய எதிர்காலத்தில் திட்டமே குறைஞ்சு போச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவன் வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். உன் உறவுகள் மரித்து போயிருக்கலாம், ஊழியர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம், உனக்கு ஆதரவாக இருந்த எத்தனையோ பேர் இன்று உன்னோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளில் உங்களுக்கு வாக்குப்படுகிறார். ஆகவே 2026 குறித்து கலங்காதிருங்கள். மூணாவதாக, என்னுடைய குடும்பத்தில் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, வேலை செய்கிற ஸ்தலத்திலையா இருக்கட்டும், தொழிலில் ஆகட்டும், ஊழியத்தில் ஆகட்டும், எனக்கு 2025 வரைக்கும் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை பிரதர். எவ்வளவோ நான் செஞ்சேன், எவ்வளவோ செயல்படுறேன், எவ்வளவோ யோசிக்கிறேன், தன்னிகர் இல்லாமல் நான் உழைக்கிறேன், தனித்தன்மையோடு கடைசி வரைக்கும் நான் உழைக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, என் வாழும் ஊரில் எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, என்னுடைய தேசத்தில் பாதுகாப்பு இல்லை, கலவரங்கள் கலகங்கள், நான் மனதில் பயப்படும்படியான ஒரு சூழ்நிலைகள், நான் தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன், சஞ்சலமோடு நான் வாழுகிறேன் அப்படிங்கிற உங்கள் மனசுக்குள்ள ஒரு போராட்டமும் கலக்கமும் இருக்குது. எப்படி நான் இதெல்லாம் எதிர்கொள்ளுவேன், எப்படி நான் வாழுவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவனாகி நான் பெரியவர். ஆகவே நான் உங்களை நடத்துவேன், நான் உங்களை கரம் பிடித்து நடத்துவேன், நான் நல்ல தகப்பனாக, நல்ல தோழனாக, மகிமையின் தேவனாக, உன் உணர்வுகளை புரிந்து கொண்டவராக நான் உன்னோடு இருப்பேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, 2026 குறித்து கலங்காதிருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நான் உங்களோடு இருப்பேன். எந்த ஒரு வல்லமையும் சக்தியும் எனக்கு கீழே தான் இருக்கிறது, என் பாதத்தின் கீழே தான் இருக்கிறது. ஆகவே என்னை